UFC 317 மெயின் eventல அண்ட் நியூ UFC லைட் வெயிட் சாம்பியன் எல் மேட்டடோர் இலியா டொபோரியா அன்டிஃபீட்டட் ஃபைட்டரா யூஎஃப்சியோட 2 டிவிஷன் சாம்பியன் ஆகி ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்காரு. ஈலியா டொபோரியா சார்ல்ஸ் ஆலிவேரா ப்ரிவ்யூ வீடியோல இதான் பார்த்துருந்தோம். ஆலிவேரா ரொம்ப டேஞ்சரஸான ஃபைட்டர். ஆனால் ஈலியாவுக்கு தேவை ஒரு க்ளீன் ஷாட் தான். ஏன்னா ஆலிவேரா சின் ரொம்ப வீக்காக இருக்கு. ஆலிவேரா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்ட்ரைக்கிங் கொஞ்சம் யூஸ் பண்ணி அப்புறம் கிளின்ச் மிக்ஸ் பண்ண பார்த்தாரு. கிரவுண்டில் சப்மிஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணாரு. ஆனால் ஈலியாக்கே கிரவுண்ட் கேம் இருக்கு. எஸ்கேப் ஆகி ஆலிவேராவை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கண்டிப்பாக நாக் அவுட் பண்ணுவேன்னு ஈலியா முன்னாடியே சொல்லியிருந்தாரு. அதை செஞ்சுமே காட்டிட்டாரு. ஈலியா வர்சஸ் இஸ்லாம் ஃபைட் நடக்கணும்னு போட்ட ஒரு வீடியோவில் என்ன வாய் பேசினவங்களாம் இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இஸ்லாமோட ரெஸ்யூமில் பிக்கெஸ்ட் வின் சார்ல்ஸ் ஆலிவேரா தான். வோல்க்கு வந்து ஒரு ஃபெதர் வெயிட். ஈலியா இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஆலிவேராவை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. இஸ்லாமும் எனக்கு பிடிக்கும். பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 ஃபைட்டர் இஸ்லாம். ஒரு அன்டிஃபீட்டட் ஈலியா டொபோரியாவை ஃபைட் பண்ணணும் தான் என்னோட ஆசை. அதுக்குள்ளே ரிலீஜன் வன்மத்தை என் மேலே கக்கிட்டாங்க. நான் யாருக்கும் ரிப்ளை பண்ணலை. ஈலியா டொபோரியாவை ஏன் பேக் பண்ணேன்னு அவரே இந்த ஃபைட்டில் வந்து சாம்பியன் ஆகி ப்ரூவ் பண்ணி காட்டிட்டாரு. ஈலியா இஸ்லாம் ஃபைட்டில் இஸ்லாமுக்கு தான் பெட்டிங் ஆட்ஸில் ஃபேவரட்டாக இருக்க போகிறாரு. அட்வான்டேஜும் இஸ்லாமுக்கு தான் இருக்குது. ஆனால் 2 வெல் ரவுண்டட் MMA ஃபைட்டர்ஸ் ஃபைட் பண்ணுறப்ப தான் நமக்கு ஒரு ஹை லெவல் மேட்சப் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு அந்த மேட்சப் நடக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஜான் ஜோன்ஸ் ஆஸ்பினல் ஃபைட் வந்து நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து டிடிபி ஹாம்சட் ஃபைட், இஸ்லாம் ஈலியா ஃபைட் நடந்தால் தான் யூஎஃப்சியில் பிக்கஸ்ட் ஃபைட்டாக அதுவுமே இருக்கும். ஈலியா டொபோரியா செம ரெஸ்யூம் ஸ்டாக் பண்ணிட்டாரு. வோல்கனாஸ்கி, ஹாலோவே, ஆலிவேரான்னு 3 லெஜண்ட்ஸை பேக் டு பேக் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் ஈலியா பேடி ஃபேஸ் ஆஃப் நடந்துச்சு. பேடி, ஆர்மான், ஜஸ்டின் 3 பேருமே க்ரௌடில் இருந்தாங்க. பாப்போம் யூஎஃப்சி யாருக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் தராங்கன்னு. ஆர்மான் பேக்கப் ஃபைட்டராக இருந்தார். ஆனால் டேனா ஒயிட் கன்ஃபார்மாக ஆர்மான் நெக்ஸ்ட்னு சொல்லலை. என்னோட பர்சனல் சாய்ஸ் வந்துட்டு ஈலியா டொபோரியா வர்சஸ் ஆர்மான் சாம்பியன்ஷிப் ஃபைட் தான் நெக்ஸ்ட் நடக்கணும். ஈலியா சொன்ன மாதிரியே லைட் வெயிட் சாம்பியன் ஆகிட்டாரு. இனி இஸ்லாம் வெல்டர் வெயிட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறாரா இல்லை திரும்ப லைட் வெயிட்டுக்கு வராரான்னு பார்ப்போம். ஹேட்ஸ் ஆஃப் யூஎஃப்சி லைட் வெயிட் சாம்பியன் ஈலியா டொபோரியா. ஈலியா டொபோரியா செம டேலண்டட், பெரிய ஃபேன் பேஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காரு. யூஎஃப்சியோட ஸ்டாராக மாறிட்டே வராரு. கோமைன் eventல ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு பென்டோஜா கைகாரா ஃப்ரான்ஸ் ஃபைட் பண்ணாங்க. பென்டோஜா ரியர் நேக்கட் சோக் போட்டு சப்மிஷன் வின் எடுத்துட்டாரு. பென்டோஜாக்கு இது பெரிய சேலஞ்சே கிடையாது. பென்டோஜா டிவிஷனே கிளியர் பண்ணிட்டாரு. அதான் கைகாரா ஃப்ரான்ஸ்க்கெல்லாம் வந்து இப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பென்டோஜா ஒரு வெல் ரவுண்டட் ஃபைட்டர். பென்டோஜாவோட அந்த கிரவுண்ட் கேமை கைகாரா ஃப்ரான்ஸ்னால ஹேண்டிலே பண்ண முடியல. ஃபைட் ஃபுல்லாகவே டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. பென்டோஜாவோட எல்லா ஃபைட்டுமே பாருங்கள், ஃபைட் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ கேம் பிளான் அடாப்ட் பண்ணிட்டு வின் பண்ணிடுறாரு. ரவுண்ட் 3ல சப்மிஷனில் பென்டோஜா இந்த சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. யூஎஃப்சி வரை ஏன் பவுண்ட் ஃபார் பவுண்டில் இவ்வளோ கீழே ரேங்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. பயங்கரமாக டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவர் இன்னுமே வந்து டாப் 5ல கூட போடலாம். ஏன்னா ரெஸ்யூம் வந்து அவருமே ஸ்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு. டிமிட்ரிஸ் ஜான்சனை தான் நம்ம ஃப்ளைவெயிட் கோட்டாக பார்க்குறோம். பென்டோஜாவை நம்ம அந்த கான்வர்சேஷனில் வர அளவுக்கு அவருமே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ரெஸ்யூம் அந்தளவுக்கு ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்காரு. டிவிஷனில் இனி புது சேலஞ்சஸ்ன்னு பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. பென்டோஜா போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூவில் ஜோஷுவா வேன் கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணாரு. அடுத்த பாசிபிள் ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சப் இதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த ஃபைட் தான் வேற லெவலில் இருந்துச்சு. ஃப்ளைவெயிட் டிவிஷனில் பிராண்டன் ராய்வால் வர்சஸ் ஜோஷுவா வான் 3 ரவுண்ட்ஸும் ஸ்ட்ரைக்கிங் பேட்டில் தான். செம பேஸில் 2 ஃபைட்டர்ஸும் ஃபைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ராய்வால் நிறைய ஷாட்ஸ் த்ரோ பண்ணாரு. ஆனால் லேண்ட் ஆனது கம்மி ஷாட்ஸ் தான். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கிக் த்ரோ பண்ணது நல்ல பிளான். ஆனால் ஹிட்டிங் ரேஞ்சில் வந்தப்பெல்லாம் ஜோஷுவா வேன் செம காம்பினேஷன் த்ரோ பண்ணி ஷாட்ஸை லேண்ட் பண்ணாரு. கவுண்டர் ஷாட் சூப்பராக லேண்ட் பண்ணுறாரு வேன். ராய்வால் அவ்வளோ ஷாட்ஸ் த்ரோ பண்ணாலும் வேனோட ஷாட்ஸ் தான் செம எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸ்ட்ரைக்கிங்கில் அவ்வளோ அக்யூரசி காட்டுறாரு. ஷார்ப்னஸும் நல்லா இருந்துச்சு அவரோட ஷாட்ஸில். செகண்ட் ரவுண்டில் ராய்வாலோட ஷாட்ஸும் எஃபெக்டிவாக இருந்துச்சு. செம க்ளோஸ் ரவுண்ட். ராய்வால் வேன் 2 பேரும் செமையாக ஸ்ட்ரைக்கிங் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வேன் டேஞ்சர்லேயே இல்லை, செட் ஆயிருந்தாரு. செகண்ட் ரவுண்டில் ராய்வால் வேனை செட்டில் ஆகவே விடலை. செம ரவுண்டாக இருந்தது ரவுண்ட் 2. ரவுண்ட் 3யும் செம க்ளோஸாக போயிட்டு இருந்துச்சு. மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அவங்களோட பேஸ் பார்த்தீங்கன்னா குறையவே இல்லை. 2 ஃபைட்டர்ஸும் டிஃபென்சிவாகவே போகலை. 2 பேரும் அஃபென்சிவாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ராய்வால் ஃப்ரண்ட்டில் வரப்போ வேன் சைட் கிக் யூஸ் பண்ணி ராய்வாலோட ரிதமை பிரேக் பண்ணது செமையான டெக்னிக்கல் மூவாக இருந்துச்சு. ரவுண்ட் முடியறக்கு கொஞ்சம் முன்னாடி வேன் ராய்வாலை ட்ராப் பண்ணி கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு ஃபினிஷ் எடுக்க பார்த்தாரு. ஆனால் ராய்வால் சர்வைவ் ஆகிட்டாரு. ஃபைட்டும் முடிஞ்சிடும். ஜோஷுவா வேன் ஜட்ஜஸ் டிசிஷனில் வின் பண்ணிட்டாரு. செம ஃபைட்டாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். வேன் லாஸ்ட்டாக வந்து ஜூனில் தான் ஃபைட் பண்ணியிருந்தாரு. ராய்வால் ஃப்ளைவெயிட்டோட டாப் கண்டெண்டர். அவரையே வந்து பீட் பண்ணதில் கண்டிப்பாக வேனுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைவெயிட் சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுக்க தான் போகுது. ராய்வால் சூப்பராக ஃபைட் பண்ணாரு, என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஆனால் ராய்வாலுக்கு சப்மிஷன் கேம் இருக்குது. ஆனால் அது அவர் இந்த ஃபைட்டில் யூஸே பண்ணலை. ஃபைட் ஸ்ட்ரைக்கிங்லேயே போச்சு. செம என்டர்டெய்னிங் ஃபைட்டாக இருந்துச்சு. 2 ஃபைட்டர்ஸ்க்கும் செம ரெஸ்பெக்ட். அடுத்த ஃபைட் லைட் வெயிட் டிவிஷனில் பெனில் டாரியோஷ் மொய்கானோ ஃபைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈவனாக இருந்துச்சு. பெனில் லெக் கிக்ஸ் எஃபெக்டிவாக இருந்துச்சு. மொய்கானோ கவுண்டர் ஷாட் சூப்பராக இருந்துச்சு. ரவுண்ட் முடிகிறப்போ மொய்கானோ பெனிலை நாக் டவுன் பண்ணி ஃபாலோ அப் ஷாட்ஸில் லேண்ட் பண்ணதால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மொய்கானோ தான் வின் பண்ணியிருந்தாரு. செகண்ட் ரவுண்ட் பெனில் செம கம்பேக். ஸ்டார்டிங்லேயே லேண்ட் பண்ண ஷாட்டில் மொய்கானோ கிரவுண்ட் கேம் யூஸ் பண்ணலான்னு போய் மொத்த ரவுண்டு மொய்கானோ டாமினேட் ஆகிட்டாரு. பெனில் அஃபென்சிவாக அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தார். மொய்கானோ நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பாயிண்ட் மேலே டயர்டாகி மொய்கானோ மாட்டிட்டாரு.
பெனிலுக்கு டாமினன்ட் ரவுண்டாக இருந்துச்சு ரவுண்ட் டூ பெனில் வின் பண்ணிட்டாரு. அப்போதைக்கு மொய்கானோ ஒரு ரவுண்ட், பெனில் ஒரு ரவுண்ட், லாஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணுறவங்களுக்கு ஃபைட் வின் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு. தேர்ட் ரவுண்டில் பெனில் ஸ்மார்ட்டாக ஃபைட் பண்ணார். மொய்கானோக்கு சுத்தமாக எனர்ஜியே இல்லை. தேர்ட் ரவுண்டு பெனில் தான் வின் பண்ணி இந்த ஃபைட்டை வின் பண்ணிட்டாரு. பெனில் டாரியூஷ் மொய்கானோ ஸ்கில் செட்டை கம்பேர் பண்ணோம்னா பெனிலோட ஸ்கில் செட் தான் மொய்கானோ விட பெட்டர். அது ஃபைட்டில் நல்லாவே தெரிஞ்சுது. மொய்கானோ ட்ராஷ் டாக்கெல்லாம் பண்ணி ஃபைட் பில்டப் பண்ண பார்த்தாரு. ஆனால் ஃபைட்டில் அந்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பெனில் பேக் டு பேக் லாஸஸ் அப்புறம் இப்போ வின் பண்ணி கம்பேக் கொடுத்துருக்காரு. லைட் வெயிட் டிவிஷன் இப்போ இருக்கிற நிலமையில பெனில் சாம்பியன்ஷிப் ஷாட்டில் கிடைக்க இன்னும் டாப் 5 2 வின்ஸாவது எடுக்கிற மாதிரி இருக்கும். பெனில் பிரைம் தாண்டிட்டாரு. அதனால சாம்பியன்ஷிப் ஷாட் அவர் கிடைக்கிறதுமே கஷ்டமாக தான் இருக்க போகுது. UFC 317 பேப்பரியூ மெயின் கார்ட் செமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பவுண்ட் ஃபார் பவுண்ட் ரேங்கிங்ஸ் இந்த வாரம் எப்படி அப்டேட் ஆக போகுதுன்னு பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். UFC 317 பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.